காரைக்கால் பகுதியில் குறிப்பாக நகராட்சி மூலமாக வணிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய முதலுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் குப்பை வரி என்ற பெயரில் அனாவடித்தனமாக பல நேரங்களில் கடைகள் முழுவதுமாக வியாபார நிலையத்தில் அளப்பது கொள்வது எங்கே பார்த்தாலும் உள்ளே போய் நோட்டம் விடுறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால நேற்று தினம் அவங்க அவசர கூட்டம் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியுடைய கூட்டத்தை கூட்டி நம்ம பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள். இருந்தாலும் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு நான் கொண்டு போகிறேன், முதலமைச்சருடைய அனுமதி இல்லாமல் தான் அதெல்லாம் நடைபெறுகிறது. இருந்தாலும் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். எனவே வியாபாரிகள் மத்தியில் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நகராட்சிக்கும் வியாபாரிகளுக்கும் கடையெடுப்பு செய்யக்கூடிய வகையிலே சென்று கொண்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் தலையிட்டு அதை முறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி பொறுத்த என்னன்னு கேட்டீங்கன்னா பில்லுக்கு கட்டண உயர்வு அதெல்லாம் நம்ம கட்டணம் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனால் புதுசாக போடுறாங்க. என்னென்னமோ பெரிய சொன்ன மாதிரி மளிகை பட்டியல் மாதிரி போடுறாங்க. தவிர அந்த விஷயம் என்னன்னு போய் எலக்ட்ரிசிட்டி கேட்டோம்னா அது போய் பதில் கூட கொடுக்குறது இல்லை. முதல்ல பணத்தை கட்டு அப்புறம் பேசுறதுன்னு சொல்றாங்க. இது ரெண்டும் நீங்க எவ்வளவோ காரியங்கள் நல்லதெல்லாம் செய்வீங்க. ஆனால் அதெல்லாம் அடிச்சு தூக்கி எறிகிற அளவுக்கு இப்போ அதிகார நடவடிக்கைகள் இருக்கு. எங்கிட்ட முடிஞ்சா கூட செய்வீங்க அப்படிலாம் பேசக்கூடிய அளவு வருது. அதனால முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு தீர்வு முறைப்படுத்த வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி குப்பை வணிகர்களுக்கு நம்ம தள்ளுபடி பண்ணலாம். ஆனா வீடுகளுக்கு தள்ளுபடி பண்ணியிருந்தாலும் கூட கேட்கக்கூடாத நிலைமை இருந்தாலும் கூட எந்த ஒரு சர்டிபிகேட் கேட்கக்கூடாது வீடுகளுக்கு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஆபத்துல இருந்து குழப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.